இரண்டாவது கட்டமா தொடங்கி நடந்துட்டு இருக்கிற அமெரிக்க ஈரான் யுத்தத்துல கடந்த 24 மணி நேரத்துல மட்டும் 4 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 3 பேர் ஜோர்டான்ல, ஒருத்தர் ஈராக்ல. இந்த யுத்தத்துல தேவையில்லாம அமெரிக்கா தலையை கொடுக்குது. அமெரிக்க மக்களுடைய வரிப்பணம் வீணாகுது. இங்க மட்டும் இல்ல, இன்னும் பல நாடுகள்ல அமெரிக்கா தலையிட்டு அமெரிக்க ராணுவ வீரர்களோட உயிர் போகுது, பணம் செலவாகுது. இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற கோபமும் வெறுப்பும் அமெரிக்காவுக்குள்ள ஏற்கனவே இருந்துட்டு தான் இருந்துச்சு. இந்த வீரர்களோட பலி அந்த கோபத்தை அங்க இன்னும் அதிகரிச்சிருக்குது. அதை பத்தி கடுமையான விமர்சனங்கள் அமெரிக்காவுக்குள்ள வந்துட்டு இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி ஜோ கென்ட் அப்படின்னு ஒரு உயர் ராணுவ அதிகாரி ரிசைன் பண்ணார். இந்த யுத்தம் தேவையில்லாத வேலை, ட்ரம்ப் தன்னுடைய சொந்த அகங்காரத்துக்காக இந்த யுத்தத்தை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி அவர் ரிசைன் பண்ணிட்டு போனார். அவர் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரீஜன்ல, வளைகுடா ரீஜன்ல ஈரான்ங்கிறது ஒரு சூப்பர் பவர் நாடா உருவாயிடுச்சு அப்படின்ற உண்மையை அமெரிக்கா ஏத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஈரான் குவைத் மீதான தனது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த கால்பந்து உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில அர்ஜென்டினாவை வீழ்த்தி ஸ்பெயின் ஜெயிச்சிருக்குது. இது வெறுமனே ஒரு விளையாட்டு போட்டியோட முடிவு அப்படின்னு மட்டும் இல்லாம, ஸ்பெயினுடைய இந்த வெற்றியை பாலஸ்தீன் மக்கள் அவ்வளவு தீவிரமாக கொண்டாடுறாங்க. காசாவில் அந்த ஸ்பெயினுடைய கொடியை கிராஃபிட்டி, அந்த ஓவியமா அங்கே சுவரில் வரைஞ்சு வைக்கிறாங்க. ஸ்பெயின்லேயே கூட பாலஸ்தீன் கொடியை ஏந்திக்கிட்டு அந்த வெற்றி விழா கொண்டாட்டங்களில் மக்கள் பங்கேற்கிறாங்க. இந்த அர்ஜென்டினாவுடைய தோல்வி அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தோல்வி, இது இஸ்ரேலுடைய தோல்வி அப்படின்றது போல பொலிட்டிக்கலாக இது டிரான்ஸ்லேட் பண்ணப்படுது. ஒரு விளையாட்டு போட்டி எப்படி அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது அப்படின்றதுக்கு பின்னாடி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அமெரிக்க ஈரான் யுத்தத்தோட ஜியோ பாலிட்டிக்ஸையும் நம்ம இணைச்சு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த 2 விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இப்ப நடந்துட்டு இருக்கிற ஈரான் அமெரிக்க யுத்தத்துல இஸ்ரேல் பெருசா சீன்ல இல்ல, அமெரிக்கா தான் நேரடியா ஈரானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு கால தீவிரமான யுத்தம், அமெரிக்கா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் நாடு, இஸ்ரேல் மாதிரி ஒரு நாடு கூட இருக்குது, இன்னும் எத்தனையோ நாடு இவங்களுக்கு உதவி பண்ணுது. இவ்வளவு தீவிரமான வலுவான நாடுகளோட தாக்குதலை எதிர்த்து இப்போ வரைக்கும் ஈரான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கூட அவங்க பின்வாங்கல. இத்தனைக்கும் அவருடைய அதி உயர் தலைவர், சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டிருக்கிறார். இருந்தாலும் கூட அவங்க அதுல இருந்து பின்வாங்கல. இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதையெல்லாம் உடைச்சுக்கிட்டு அமெரிக்கா மறுபடியும் இந்த யுத்தத்தை ஏன் தொடங்கி நடத்திட்டு இருக்கு? அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற அந்த நீரிணையை தான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுதான் அமெரிக்கா இந்த வேலையை பண்ணுது. ஈரானை பொறுத்தவரையிலும் அதை விட்டு கொடுக்கவே முடியாது. அதை விட்டு கொடுத்துட்டா எங்களுடைய அந்த ஆதிக்கம், எங்களுடைய கண்ட்ரோல் அடியோட போயிடும் அப்படின்னு ஈரான் நினைக்குது. அந்த ஒரு புள்ளியில தான் இந்த யுத்தம் விடாம தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இப்ப அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் ஈரானை வீக்கன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலை எல்லாத்தையும் பண்ணுது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை ஒட்டி இருக்கக்கூடிய துறைமுகங்களை தான் அமெரிக்கா இலக்கு வச்சு தாக்குது. ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்க பாதுகாப்பு கொடுத்து அந்த ஓமன் கடல் எல்லையை ஒட்டி கப்பலை நாங்க கொண்டு போய் சேர்ப்போம், அதுக்கு எங்களுக்கு 20% கமிஷனா கொடுக்கணும், அந்த கப்பலில் ஏற்றப்படக்கூடிய சரக்கின் மதிப்பில் 20% கொடுக்கணும் அப்படிலாம் ட்ரம்ப் சொன்னாரு. அதெல்லாம் மிகப்பெரிய தொகை, 140 கோடி ரூபா. அவ்வளவு தொகையெல்லாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படின்றது போல உலக அளவில் விமர்சனம் வந்த பிறகு அதுலேருந்து பின்வாங்கிட்டாப்புல ட்ரம்ப். இது ஒரு பக்கம். மொத்தத்தில் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை யாரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் 2வது கட்ட போருக்கான முக்கியமான பாயிண்ட். அது இன்னும் முடிவடையல. ஸோ அமெரிக்கா தொடர்ந்து ஈரான் தரப்பை தாக்குது. பதிலுக்கு ஈரான் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, சுற்றி இருக்கிற வளைகுடா நாடுகளில் அமெரிக்க ராணுவ தளங்களை ஹோஸ்ட் பண்ண அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. குறிப்பாக இந்த தடவை குவைத்தை ரொம்ப டார்கெட் பண்ணி ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கிற அபுதாபி உள்ளிட்ட இன்னும் பல தளங்களையும் அவங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. பஹ்ரைனில் உள்ள அந்த 5th ஃப்ளீட்டு, அப்புறம் கத்தாரில் இருக்கிற அல் உதைத் விமானத்தளம் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ புதுசா ஜோர்டானை கொஞ்சம் தீவிரமா டார்கெட் பண்ணி ஈரான் அடிக்குது. இதுவரைக்குமான இந்த சண்டையில இங்க இருக்கக்கூடிய இந்த சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், குவைத் இதை மட்டுமே டார்கெட் பண்ணிட்டு இருந்த ஈரான் இந்த தடவை ஏன் ஜோர்டானை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, ஜோர்டான்லையும் அமெரிக்காவுக்கு ஒரு ராணுவ தளம் இருக்குது. இவங்க இங்கெல்லாம் கொஞ்சம் சேதாரம் ஆன பிறகு ஜோர்டானை தலைமையிடம் போல வச்சு இயங்கிட்டு இருக்கிறாங்க அமெரிக்க ராணுவம். இப்போ அதையும் ஒழிச்சு கட்டிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த ரீஜனில் அமெரிக்க ராணுவ தளத்தை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் எதுவுமே இருக்காது. அவங்க நேரடியாக இஸ்ரேலுக்கு தான் போய் ஆகணும். அந்த இடத்தை நோக்கி புஷ் பண்ணுறது தான் இப்போ ஈரானுடைய நோக்கம். சொல்லப்போனால் ஏற்கனவே இஸ்ரேலில் அமெரிக்கா தன்னுடைய போர் விமானங்களை நிறுத்தி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே எல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அமெரிக்கா அங்கே போயிடுச்சு அப்படின்றலாம் சேட்டலைட் இமேஜஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. அந்த முடிவை நோக்கி அமெரிக்காவை இன்னும் புஷ் பண்ணி தள்ளுற நோக்கமாக வச்சு தான் ஜோர்டான் மேலே ஒரு தீவிரமான தாக்குதலை ஈரான் நடத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கடந்த 24 மணி நேரத்தில்
அந்த ஜோர்டான் ராணுவ தளத்தின் மீது ஈரான் நடத்தின தாக்குதலில் தான் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அது ஏதோ குத்து மதிப்பாக ஒரு பில்டிங் மேலே அட்டாக் பண்ணாங்க, அதில் எதேச்சியாக அவங்க செத்து போயிட்டாங்க அப்படி கிடையாது. எந்த பில்டிங்கில் அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக வேவு பார்த்து தான் அதை அடிச்சிருக்கிறாங்க. இந்த தாக்குதலில் அமெரிக்காவுக்கு சொந்தமான பிளாக் ஹாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெலிகாப்டர்களும் பல போர் விமானங்களும் கூட நாசமாயிருக்குது. அந்த இலக்கு வச்சு தாக்குனாங்க இல்லையா, அந்த வேலைக்கு அவங்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை நம்பல, மாறா சைனாவுடைய அதிநவீன 3வது தலைமுறை செயற்கைக்கோள் தொழில்நுட்பமான பெய்டோ அப்படின்ற சிஸ்டத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த பெய்டோ அப்படின்ற சிஸ்டம்ங்கிறது லேட்டஸ்டானது, ஸ்பெசிஃபிக்காக இலக்கை வந்து டார்கெட் பண்ணி எடுத்து தரும். அப்போ சைனா அப்படி ஒரு தொழில்நுட்பத்தை ஈரானுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு பல ஐரோப்பிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு தடவை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்த தடவையும் தொடர்ந்து கொடுக்க தான் போறாங்க. ஸோ அடுத்து நடக்கக்கூடிய யுத்தத்தில் ஈரானுக்கு சைனாவுடைய நேரடி சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது இதுல உறுதியாகுது. சரி, இப்படியெல்லாம் ஈரான் சுத்தி அட்டாக் பண்ணும்போது அமெரிக்கா மட்டும் சும்மா இருக்கா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஈரான் மேல அமெரிக்காவும் மிக கடுமையான தாக்குதல்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஈரானுடைய மின்சார உற்பத்தி மையங்கள், முக்கியமா ஈரான் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு அணுமின் நிலையத்தை கட்டிட்டு இருக்காங்க. டார்ஹோவின் அப்படின்ற இடத்துல, ஈரானுடைய தென்மேற்கு பகுதியில் இந்த இடம் இருக்குது. அந்த டார்ஹோவின் நகரத்துல கட்டிட்டு இருக்கிற அணுமின் நிலையத்தின் மீது அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடந்துச்சு. அந்த தாக்குதல்ல 50க்கும் அதிகமான ஈரானிய பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அப்படின்னு அவங்க ஐஆர்ஜிசி கிளைம் பண்றாங்க. பல பாலங்கள், சாலைகள் அதையெல்லாம் டார்கெட் பண்ணி அமெரிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஐஆர்ஜிசியோட மூவ்மெண்ட்டை கட் பண்ணணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு அவங்க போகக்கூடாது. அதனாலதான் அந்த சாலைகள், பாலங்கள் இதெல்லாம் இலக்கு வச்சு அவங்க தாக்குறாங்க. இருந்தாலும் இந்த தாக்குதல் தீவிரமடைஞ்சு ஒரு இடத்துக்கு போகும்போது முந்தா நாள் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, நாங்க ஈரானுடைய உள்கட்டமைப்பை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணி தாக்க போகிறோம், ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் அப்படின்றது போல் வழக்கம் போல் சலம்பு வரல, அது மாதிரி சொன்னார். பதிலுக்கு ஈரான் என்ன சொன்னிச்சு, அப்படி மட்டும் கை வச்சுனாக்க இந்த ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட இந்த வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய எல்லா இராணுவ தளங்களையும், அதாவது அமெரிக்கா நடத்தக்கூடிய அந்த எல்லா இராணுவ தளங்களையும் இருக்க இடம் இல்லாமல் அழிச்சிருவோம், ரொம்ப தீவிரமாக நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு இவங்க சொன்ன பிறகு அமெரிக்கா கொஞ்சம் பின்வாங்கிடுச்சு. அந்த தாக்குதலோட தீவிரத்தன்மையை அவங்க குறைச்சிருக்கிறாங்க. இப்போது நிலைமையில ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க மக்கள் வந்து வெளியெல்லாம் போக வேண்டாம், ஜோர்டான் அமெரிக்க தூதரகத்துக்கு இப்போதைக்கு போக வேண்டாம், விமான நிலையத்துக்கு போக வேண்டாம் அப்படின்றது போல வார்ன் பண்ணியிருக்காங்க. துறைமுகங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் இந்த வாரில் தேவையில்லாமல் தலையை கொடுத்தாச்சு, இதுலேருந்து எப்படி வெளில வரணும் அப்படின்னு தெரியாத நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி இல்லை அப்படின்றது போல தான் உலக இராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த இராணுவ விஷயங்கள் எழுதக்கூடிய ஜேர்னலிஸ்டுகள் அதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. தேவையில்லாமல் உள்ள போயாச்சு, ட்ரம்ப் வேற ஏதோ நினைச்சாரு, ஈரான் சீக்கிரம் வழிக்கு வந்துடும் அப்படின்னு நினைச்சாரு, இவ்வளவு காலம் அவங்க தாக்கு பிடிச்சு நிற்பாங்க அப்படின்னும், தங்களுக்கு எதிராக இவ்வளவு தீவிரமா போரிடுவாங்க அப்படின்னும் ட்ரம்ப் நினைக்கவே இல்லை அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. ட்ரம்ப்பே ஒரு பிரஸ் மீட்ல அதை சொன்னார், நாங்க ஈரான் அடிச்சா பதிலுக்கு ஈரான் வந்து எங்களை அடிக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த வளைகுடா நாடுகள் எல்லாம் அடிப்பாங்க அப்படின்னு யாருமே என்கிட்ட சொல்லல அப்படின்னு ஒரு பிரஸ் மீட்ல ட்ரம்ப்பே சொன்னார். அதனால அமெரிக்காவை பொறுத்தவரையிலும் எப்படி இந்த யுத்தத்திலிருந்து வெளில வர்றது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்குது. எப்படியாவது இந்த யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு வெளில வரணும் அப்படின்றது தான் அமெரிக்காவுடைய விருப்பம். அதைத்தான் ட்ரம்ப் திரும்ப திரும்ப ட்ரை பண்றாரு. ஆனா அந்த வெற்றியை நாங்கள் பெற்றுவிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா கிளைம் பண்ணணும்னா அதுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பழையபடி இயங்கி ஆகணும், குறைந்தபட்சம் அதுவாவது நடக்கணும். அமெரிக்கா அந்த யுத்தத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஈரானில் வந்து ஒரு ரீஜிம் சேஞ்சை கொண்டு வர போகிறோம், அரசியல் தலைமையை மாற்ற போகிறோம், அங்கே இருக்கிற எண்ணெயெல்லாம் எனக்கு வேணும், என்னென்னமோ சொன்னார். அவங்க வந்து ஈரானில் வந்து அணு ஆயுத சோதனைக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு, என்ரிச்டு யுரேனியம் அவங்க வச்சிருக்காங்க, அதை எங்கள்கிட்ட கொடுத்துடணும் அப்படி இப்படின்னு என்னென்னையோ நிபந்தனைகள் எல்லாம் ட்ரம்ப் வச்சார். அது எல்லாம் போக இப்போ கடைசியில் இந்த யுத்தம் எங்கே வந்து நிற்கிதுனாக்க, அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் அப்படின்ற நீரிணையை யார் வச்சுக்கிறது, யார் அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கிது. ஈரான் ஒருபோதும் அதை விட முடியாதுன்னு சொல்கிறாங்க, விட மாட்டாங்க. கடந்த 3 மாதத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வந்து எவ்வளோ முக்கியமானது, அதோட குறவலை பிடிச்சா உலகமே எப்படி அலருது, உலகத்தோட மற்ற நாடுகள்லாம் அமெரிக்காவுக்கு அழுத்தத்தை கொடுத்து அவங்கள பின்வாங்க வைக்கிறதுக்கு இது ஒன்று தான் டூல் அப்படின்றத ஈரான் அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால ஒருபோதும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்கள பொறுத்தவரையில ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோன்னு காட்டிட்டு தான் அதில் வெளியேற முடியும் அப்படின்ற நிலைமைன்றதுனால அந்த இடத்துல வந்து இப்போ நிற்கிது. இப்போது நிலைமையில அமெரிக்காவுக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்கிறது போல தெரியுது. ஒன்று, இப்போ என்ன கண்டிஷன் இருக்கோ அதையே தங்களுடைய வெற்றியா கிளைம் பண்ணிட்டு அப்படியே இதுல இருந்து பின்வாங்கி வெளியேறிடுறது. இது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஆனா இதை எனேபிள் பண்ணா, இப்படி செஞ்சா என்ன வரும் அப்படின்னா, அமெரிக்கா தோல்வி அடைந்து விட்டது, ஈரானுக்கு தான் பெரிய வெற்றி அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. ஆல்ரெடியே இந்த யுத்தத்துல ஈரான் ஜெயிச்சிருச்சு, ஈரான் தரப்பில் தான் வெற்றி அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட.
அப்போ இந்த நிலைமையை விட்டுட்டு போனாக்கா அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு, அதனுடைய வல்லரசு இமேஜுக்கு அது பாதிப்பு. அதனாலதான் ஏதேனும் ஒரு குறிப்பிடத்தகுந்த வெற்றியை ஈட்டி விட்டு அப்புறம் வெளியேறலாம் அப்படின்னு ட்ரம்ப் ட்ரை பண்றாரு. ஸோ அது ஒரு ஆப்ஷன். இருக்கிற நிலைமை அப்படியே வச்சுட்டு வெளியேறது அப்படின்றது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது, தரைப்படையை ஈரானுக்கு அனுப்பி அது ஒரு நீண்ட நாள் யுத்தமா மாத்துறது. அப்படி மாத்தினா அதுவும் ஈரானுக்கு தான் சாதகம். அவங்க ஏற்கனவே எவ்வளவு தரைப்படை வேணாலும் அனுப்புங்க, நாங்க அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கூட யுத்தத்துக்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு ஈரான் சொல்லிடுச்சு. அமெரிக்கா அப்படி ஒரு நீண்ட நாள் யுத்தத்துக்கெல்லாம் தயாரா இல்லை. ஏற்கனவே $1 கணக்கான டாலர் கடல்ல அமெரிக்கா தவிச்சிட்டு இருக்கு. அப்படி ஒரு நீண்ட நாள் யுத்தத்துக்கெல்லாம் அது போனுச்சுனாக்க அது திவால் ஆயிடும். இப்போ அமெரிக்கா முன்ன மாதிரி இல்லை. நேட்டோ நாடுகளோட சப்போர்ட்டோ, ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோட சப்போர்ட்டோ முன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு கிடையாது. ஒரு டிப்ளமேட்டிக் எண்ட்லையும் இந்த போரின் காரணமா அமெரிக்கா ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்கு. ட்ரம்போட வாய் அதை சாதிச்சிருக்கு. அதனால அமெரிக்காவுக்கு பழைய நிலைமை கிடையாதுன்றதுனால அப்படி ஒரு ரிஸ்கை, தரைப்படை அனுப்புற ரிஸ்கை எல்லாம் அமெரிக்கா எடுக்க முடியாது. மூணாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது ஈரான் மேல இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடைகளை இன்னும் தீவிரப்படுத்துறது. அது அவங்களால முடியும். ஏற்கனவே ஆயிரக்கணக்கான பொருளாதார தடைகளை ஈரான் மேல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ மேற்கொண்டும் பொருளாதார தடைகளை விதிச்சு அவங்களை ஒரு இக்கட்டுக்குள்ள தள்ளி வலிக்கு கொண்டு வர்றது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மூணாவது ஆப்ஷன். அநேகமாக அதை நோக்கி தான் அவங்க போறாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றதெல்லாம் அதனுடைய ஒரு பகுதி தான். பட் ஈரானை பொறுத்தவரையிலும் 20-30 வருஷமா அதை விட கூட எக்கச்சக்கமான பொருளாதார தடைகள் இன்னமும் அமல்ல தான் இருக்குது. அந்த சாங்ஷனுக்கு இடையில தான் அந்த நாடு இவ்வளவு காலமா சர்வைவ் ஆகி இவ்வளவு அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தை வளர்த்துக்கிட்டு இப்படியெல்லாம் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க. ஸோ என்னதான் சாங்ஷன்ஸ் எல்லாம் போட்டாலும் கூட ஈரானை அதன் மூலமா வழிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு தோணலை. பட் அமெரிக்காவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய 3 வாய்ப்புகள் அப்படின்னா இதுதான். இப்ப அப்படியே அர்ஜென்டினாவுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த அந்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டியோட முடிவுக்கு வருவோம். போட்டியோட முடிவுல ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு. 1-0 அப்படின்ற கணக்குல அவங்க வின் பண்ணிட்டாங்க. போட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் போராடி ஒரு கோல் அடிச்சு ஸ்பெயின் ஜெயிச்சிட்டாங்க. ஸ்பெயினுடைய இந்த வெற்றியை உலகத்துல இப்ப யாரெல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பாலஸ்தீன் மக்கள் அவ்வளவு தீவிரமா கொண்டாடுறாங்க. காசா மக்கள் அப்படி கொண்டாடி தீக்குறாங்க. இத்தனைக்கும் இஸ்ரேலுடைய தாக்குதல் அங்க இடைவிடாமல் நடந்துகிட்டு இருக்கு. எந்நேரமும் உயிரச்சம் சூழ்ந்த நிலைமையில அந்த இடிபாடுகளுக்கு இடையில அந்த மக்கள் வாழ்றாங்க. இருந்தாலும் ஸ்பெயினோட வெற்றியை அப்படி அவங்க கொண்டாடுறாங்க. அந்த ஸ்பெயினுடைய கொடி இருக்கு இல்லையா, அதான் அந்த கிராஃபிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரிக்கட்டை ஓவியத்தை வச்சு அந்த காசாவோட இடிபாடுகள் உள்ள அந்த சுவர்கள்லாம் அங்க வரைஞ்சு வைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்றது, ஸ்பெயின் பாலஸ்தீனை ஒரு தனி நாடா அங்கீகரிச்ச நாடுகள்ல ஒன்று. ஐரோப்பிய யூனியன்ல பாலஸ்தீனை ஒரு தனி நாடு அங்கீகரிச்சதுல ஸ்பெயின் ஒரு முக்கியமான நாடு. போன வருஷமே அவங்க அங்கீகரிச்சிட்டாங்க. அந்த நன்றி உணர்ச்சி அந்த மக்களுக்கு இருக்கு ஒன்று. ரெண்டாவது, ஸ்பெயின் அணியில விளையாடக்கூடிய யமால் அப்படின்ற ஒரு இளம் வீரர், அவர் ஒரு பாலஸ்தீன் ஆதரவாளர். வெளிப்படையா பாலஸ்தீன் கொடியை ஏந்திக்கிட்டு கிரவுண்ட்ல போனவர். அப்புறம் எகிப்திலேருந்து ஒரு அணி எகிப்து அணி ஸ்பெயினில் கால்பந்து போட்டி ஒன்று விளையாட வரும்போது எகிப்து அணியில் இருந்த இஸ்லாமிய வீரர்களை மத அடையாளத்தை சொல்லி ஸ்பெயின் ரசிகர்கள் ஏதோ திட்டினப்போ அதை வெளிப்படையாக கண்டிச்சவர் இந்த யமால். இதெல்லாம் பாலஸ்தீன் மக்களுடைய, காசா மக்களுடைய இந்த நன்றி உணர்ச்சிக்கு ஒரு அடிப்படையான காரணம். சரி, காசாவில் மட்டும்தான் அந்த வெற்றியை கொண்டாடுறாங்களா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஸ்பெயின்லையும் பாலஸ்தீன் கொடியை ஏந்திக்கிட்டு நிறைய பேர் ஊர்வலம்லாம் போறாங்க, வெற்றி கொண்டாட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதே போல ஈரான் தரப்பு ஸ்பெயின் வெற்றியை கொண்டாடுது. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது ஏன் நடக்குது அப்படின்னாக்க, ஸ்பெயின் அப்படின்ற நாடு ஆல்ரெடி சொன்னது போல பாலஸ்தீனை அங்கீகரிச்ச ஒரு நாடு அப்படின்ற அடிப்படையில் இந்த சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் மறுபக்கம் விளையாடிய அர்ஜென்டினா நேரடியா இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு. இஸ்ரேலும் அர்ஜென்டினா ஜெயிக்கணும் அப்படின்னு வெளிப்படையா விரும்புச்சு. நெதன்யாகு அர்ஜென்டினாவுக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு, ட்ரம்ப் கூட வாழ்த்தெல்லாம் சொன்னார். அதனால இந்த பிரிவு அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையா இருந்துச்சு. நேத்து அந்த போட்டியோட முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவுல சில விஷயங்களை எல்லாரும் பார்த்துருக்க கூடும். வெற்றி பெற்ற அந்த ஸ்பெயின் அணி கோப்பையை வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் நிற்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் எல்லாருக்கும் கை கொடுக்குறாரு. கை கொடுத்துட்டு அவர் போயிருந்தா பிரச்சனை இல்லை. கை கொடுத்துட்டு அந்த கூட்டத்தோட ஒரு பகுதியாக கேமராவில் நானும் தெரியணும் அப்படின்றது போல அந்த இடத்த விட்டு நகராமல் அப்படியே நிற்க ட்ரை பண்ணுறாப்புல. ஸ்பெயின் வீரர்கள் அவரை தோள்பட்டையில் கையை வச்சு தள்ளி விடுறாங்க. அந்த ஃபிஃபாவோட நிர்வாகி ஒருத்தர் ஓடி லிட்ரலி ட்ரம்ப்பை பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் கொண்டு போறாரு. அந்த அளவுக்கு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறதுல ட்ரம்ப் ரொம்ப தீவிரமா இருந்தார். நம்மூர் அரசியல் தலைவர் போல அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு. பார்க்கவே ரொம்ப ஆக்வர்டா இருந்துச்சு. அந்த விசுவல்ஸ் எல்லாம் இணையத்தில் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ட்ரம்ப் ஒரு சம்பவம் பண்ணார். அப்புறம் அந்த யமால் அப்படின்னு ஒரு இளைய வீரர் சொன்ன இல்லையா, ஸ்பெயின்ல விளையாடக்கூடியவர், அவர் மேடையில எல்லாரும் கை கொடுக்குறாரு. இப்போ ஒவ்வொரு வீரராக கை கொடுத்துட்டு போறாங்க. இவர் யமால் வரும்போது ட்ரம்ப்புக்கு கை கொடுக்கறதுக்கு ஒரு செகண்ட் தயங்குறாரு. தயங்கி அப்புறமா கை கொடுக்குறாரு. அவர் பர்பஸாக அதை பண்ணியிருக்கிறாரு. இந்த கிரவுண்டு முழுக்க ஆயிரக்கணக்கான கேமராக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அவர் ஒரு பாலஸ்தீன் சப்போர்ட்டர்.
ஆப்வியஸ்லி அவருக்கு வந்து ட்ரம்ப்பை பிடிக்காது. அதனால வந்து ஒரு விருப்பத்தோட கை கொடுக்காம வேண்டா வரப்பா கை கொடுக்குற அந்த கெஸ்டரை காட்டிட்டு தான் அவர் கையை கொடுத்துட்டு அங்கிருந்து நகர்றார். இதெல்லாம் நேற்று நடந்த சம்பவங்கள். இதுக்கு பின்னாடி நாம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, இந்த ஸ்பெயினுடைய வெற்றியை ஏன் அரசியல் ரீதியா டிரான்ஸ்லேட் பண்ணி உலகம் முழுக்க புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்துக்கும் நேரடியா சம்பந்தம் இருக்கு. இப்ப 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஈரான் யுத்தம் தீவிரமா போயிட்டு இருந்த நேரத்துல அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, வளைகுடா நாடுகள் இருக்கிற தன்னுடைய இராணுவ தளங்களிலிருந்து தன்னுடைய ஆயுதங்களை விமானங்கள் நிறுத்தி வச்சு ஈரான் நோக்கி அட்டாக் பண்ணுச்சு. அதே போல ஸ்பெயின்லையும் அமெரிக்காவுக்கு சொந்தமா 2 இராணுவ தளங்கள் இருக்கு. அங்கிருந்து அமெரிக்க இராணுவங்களை ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்போ ஸ்பெயின் பிரதமர் அதை அடியோட மறுத்துட்டார். அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டாரு. ஏற்கனவே 2003 ஈராக் யுத்தத்தில் நீங்கள் ஸ்பெயின் இழுத்து விட்டீங்க, அதில் கடுமையாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். அதனுடைய விளைவாக ஸ்பெயினில் ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து மேட்ரிட் நகரத்தில் ஒரு ரயிலில் குண்டு வெடித்து 191 பேர் பொதுமக்களோட உயிர்களை நாங்கள் இழந்தோம். அதனால் திரும்ப நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய இராணுவ தளங்களை போஸ்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக அவர் அறிவித்தார். இது ட்ரம்ப்புக்கு அப்போவே கொலகாண்டை உருவாக்குனுச்சு. வழக்கம் போல் ஸ்பெயினை திட்டி தீர்த்தாரு, பொருளாதார தடைகள் விதிப்போனார், பெனால்ட்டி போடுவோன்னாரு. ஸ்பெயின் வந்து எதுக்கும் அசைஞ்சே கொடுக்கல. ஸோ இப்படி ப்ரீவியஸாக ஒரு பகை இப்போ 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்பெயினுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இந்த போட்டியில் அப்படிங்கிறது அது ஒரு உச்சகட்டத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த 2 நாடுகளும் இறுதிப் போட்டியில் மோத போகிறாங்க அப்படின்ற சூழல் வந்த பிறகு ட்ரம்ப் என்ன சொன்னார் தெரியுமா, ஸ்பெயின் வந்து ஒரு ஹோப்லெஸ் கண்ட்ரி, தே ஆர் பேட் பீப்புள் அப்படின்னாரு. அவங்கெல்லாம் கெட்ட மக்களாம், ஸ்பெயினில் வாழ்கிற மக்கள்லாம் அது வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு தோல்வி அடையக்கூடிய ஒரு நாடு அப்படின்றது போல் ஸ்பெயினை பற்றி ட்ரம்ப் ஒரு கருத்தை சொன்னார். அப்படி ஹோப்லெஸ் நாடு தான் இன்னைக்கு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் யாரை வீழ்த்தி, அர்ஜென்டினாவை வீழ்த்தி. அர்ஜென்டினா யாருடைய சப்போர்ட்டர், இஸ்ரேலோட சப்போர்ட்டர். ஸோ அதனால தான் இந்த வெற்றி வந்து இஸ்ரேலையே வீழ்த்தி பெறப்பட்ட வெற்றி போல உலகம் முழுக்க எல்லாராலையும் பார்க்கப்படுது. ஒரே நேரத்தில் அமெரிக்காவும் ட்ரம்ப்பும் இஸ்ரேலிய சப்போர்ட்டர்களும் யுத்த களத்திலையும் பின்னடைவை சந்திக்கிறாங்க, விளையாட்டு களத்திலையும் பின்னடைவை சந்திக்கிறாங்க அப்படின்னு நாம் அதை புரிஞ்சுக்கலாம். போட்டி முடிஞ்சிருச்சு, ஸ்பெயின் ஜெயிச்சிருச்சு. அது தொடர்பான சர்ச்சைகள் 1-2 நாளில் அப்படியே வந்து காம் டவுன் ஆகிடும். ஈரான் அமெரிக்க யுத்தம்ங்கிறது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய எல்லைகளை தொட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது தொடர்பான அப்டேட்டுகளை நாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.